ஸோ இன்றைக்கி நாம் பண்ண போகிறது தால் பாலக். தால் பாலக் வந்து நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி நம்ம வந்து பருப்பு கீரை கடைசல் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து தால் பாலக். இதை வந்து ரைஸோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான்வெஜ் எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் சிம்பிளாக கொஞ்சோண்டு ஆயில் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே, குக்கர் விசில் அடங்குது. ஸோ குக்கரில் ஏற்கனவே நான் பருப்பு வந்து வேக வச்சிட்ருக்கேன். ஸோ பருப்பு ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ துவரம் பருப்பு நீங்கள் கொஞ்சம் நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் வெந்தயம், ஜீரகம், கடுகு, வரமிளகா எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சுக்கோங்க. இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் பூண்டு போட போகிறோம். பூண்டு கொஞ்சம் நல்லா தாராளமாக போடலாம், ஏன்னா அதுதான் நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு இது கொடுக்கும். பூண்டு செவந்ததுக்கப்புறம் ஸோ இதில் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். ஸோ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அடுத்து நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே இதில் உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கொரியாண்டர், மல்லித்தூள், மிளகாத்தூள். ஸோ இந்த 4 ஐட்டம், கொஞ்சோண்டு கரம் மசாலா, இதை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். பார்த்தீங்களா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி ஒரே ஷாட்டில் முடிச்சாச்சு வேலையை. இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். தக்காளியும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி கீரையே இதில் கொட்ட வேண்டியதுதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. 5 நிமிஷத்தில் இது முடிகிற வேலை இது. ஸோ பசங்களுக்கும் ஹெல்த்தியான ஃபுட் இது. இது நல்லா ஒரு குழந்த சாதத்தில் நெய் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் பூரி கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கீரை ஆட் பண்ண போகிறோம். கீரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கடைஞ்ச பருப்பை இதில் ஊற்றி இறக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ பாலக்கீரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் கடைஞ்ச பருப்பை போட போகிறோம். ஸோ நாளைக்கு ஸ்கூல் திறக்க போகுது. 2 பேரும் ஹோம்ஒர்க்கை முடிங்கன்னு உட்கார வச்சுருக்கேன். ஆனால் இந்த சின்னவர் வந்து அப்பையும் வந்து கதை புக்கு தான் படிச்சுட்ருக்காரு. ஸோ எங்கள் வீட்டில் ஃபோன் டேப்லாம் கையில் கொடுக்குற வேலை கிடையாது. சரி வாங்க நம்ம சமையல் கண்டினியூ பண்ணலாம். பருப்பு கடைஞ்சாச்சு. இப்போ இந்த கடைஞ்ச பருப்பை இந்த வதக்கி வச்ச இந்த கீரையில் கொட்ட போகிறோம். ரொம்ப சிம்பிளான குயிக்கான சமையல் இது. ஈஸியாக முடிச்சிடலாம், ஹெல்த்தியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். தால் பாலக் அப்படின்றது வந்து நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் நீங்கள் போய் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ காசு வாங்குவானுங்க. நம்ம இங்கே சூப்பராக நம்ம வீட்டிலே அழகாக சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இது ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி விட்டுருவோம் மேலே. டேஸ்ட்டான தால் பாலக் வீட்டிலேயே ரெடி. அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பச்சை கலர் போகக்கூடாது கீரைக்கு. கீரை வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சது. எதுக்குன்னா நம்ம ஏற்கனவே வதக்கிட்டோம் மற்ற வெங்காயம், தக்காளி, மசாலாலாம். கீரை போட்டாச்சு, ஏற்கனவே வேக வச்ச பருப்பை தான் போட்டிருக்கோம்.